கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்துடைய கடைசி நாள் விசேஷமாக இந்த டிசம்பர் 31 இந்த அதிகாலை வேளையில் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய நன்மைகளை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. கர்த்தர் அற்புதமாய் நம்ம கற்பித்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். விசுவாசித்து விடவே கூடாது. விசுவாசித்து செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் விசுவாசித்து செய்யணும். ஏனென்றால் அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. ஆமென். சொல்லி சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இதாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ நல்லவர், நன்மைகளை செய்கிறதற்கு நமக்கு நன்றி நன்றி ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, எங்களை எல்லாம் மீட்க உடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தீங்களே, நமக்கு நன்றி பிதாவே. நன்றி அப்பா. எங்கள் மேலே நீங்கள் பாராட்டின மகா பெரிய அன்பிற்காகவும் தயவுக்காகவும் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த கடைசி நாளில் நிறுத்திருக்கிற கிருபை, உடைய மகா பெரிய கிருபைக்காக, மகா பெரிய இரக்கத்துக்காக நமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடிகளை எங்கள் அனைவரையும் ஒரு மனமாய் இணைத்து உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் கர்த்தாவே, இந்த கடைசி நாளில் எங்களோடு நீங்கள் பேசவிருக்கிற வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, அற்புத அடையாளங்களை இன்று நிகழ்த்துவீராக. அப்படியே நீங்கள் செய்யப்படுற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. உடைய ஆவியை ஊற்றுவீராக. உடைய பிரசனத்தினால எங்களை நிரப்புவீராக. உடைய ஆவினால் எங்களை நிரப்புவீராக. உடைய கரத்தில் அந்த ஜெப வேலையாக ஒப்படைக்கிறோம். நீர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Dear people, December 31st, the last day, December 31, the last day of the year. Amen. But not the last day of our life, not the last day of our faith. வருஷத்துடைய கடைசி நாளாக இருக்கலாம், நம்முடைய ஓட்டத்தில் இது கடைசி நாள் கிடையாது. அதனால் நான் சொல்கிறேன், விசுவாசிங்க, இன்னும் அதிகமாக நம்புங்க. இன்றைக்கு இரவு 12 மணிக்குள்ள பெரிய அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கார். நான் விசுவாசிக்கிறேன். வரப்போகிற வருஷத்திற்கு இந்த நாள் ஒரு பெரிய ப்ரிப்பரேட்டரி டேவாக இருக்கட்டும். நல்லா ஜெபம் பண்ணுங்க, முடிந்தால் உபவாசம் பண்ணுங்க, கர்த்தரோடு நிறைய நேரம் செலவு பண்ணுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, புது வருஷத்துக்கான டைரக்ஷன்ஸை கேளுங்க. நீங்கள் இரவு எல்லாரும் நம்ம புது வருஷம் ஆராதனைக்கு சபைக்கு போகிறோம். அதனால் இன்றைக்கி இரவு நமக்கு ஜெபமே ஜெயம் ப்ரோக்ராம் இருக்காது. நாளைக்கு காலையில் தான் நம்ம திரும்பியும் ஜெபமே ஜெயத்தில் நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு உங்கள் சபைகளில், எங்கள் சபைகளில் நடக்க போகிற இந்த புது வருட ஆராதனை ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும் இயேசு நாமத்தினாலே. Wishing you all a wonderful happy new year, advance happy new year people. Advance happy new year. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருங்க, விசுவாசிங்க. கடந்த சில எபிசோட்ஸாக பல எபிசோட்ஸாகவே திருமணம், குடும்ப வாழ்க்கை குறித்து நாம் பேசி வருகிறோம். இன்றையோடு அதை நிறைவு செய்து நாளைக்கு ஒரு பிராண்ட் நியூ வெரி அட்வென்ச்சரஸ் டாப்பிக்கை நாளைக்கு பார்க்க போகிறோம். அது என்னன்றது நாளைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அற்புதமாய் இந்த குடும்பம், திருமணம் பற்றியான நாம் நம்முடைய மெடிடேஷனை நாம் இன்றையோடு நிறைவு செய்வோம். திரும்பியும் ஒரு நாட்கள் என்ன பண்ணலாம், திரும்பியும் பேசலாம். நிறைய பேருக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எனக்கு சகோதரர் சொன்னார், என் மனைவியெல்லாம் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மனைவி ரசிக்கப்படல, இதெல்லாம் கேட்டால் நல்லா இன்னும் புரியுமே அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இதை அனுப்புங்க, நிறைய பேர் இதை பார்க்கட்டும், நிறைய பேர் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே வரட்டும். கர்த்தருக்குள்ளே இருக்கிற நீங்கள் இன்னும் பலப்படுவீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி. வேதத்தில் இருக்கிற சில எடுத்துக்காட்டுகள், நல்ல எடுத்துக்காட்டுகளும் இருக்கிறது, சில தப்பான எடுத்துக்காட்டுகள். அதாவது சில பேருடைய வாழ்க்கை
திருமணம்லாம் கொஞ்சம் மாறி ஆச்சுல. அதுவும் பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. வசனம் படிக்கலைன்னா இது ஸ்பெசிஃபிக்கான வசனங்கள் இல்லை, சில பகுதிகள் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. அப்ரகாம் சாரா, ஃபெய்த் கப்புள், விசுவாச தகப்பன் விசுவாச தாய் அப்ரகாம் சாரா இவர்களை குறித்து பார்க்கிறோம். ட்ரஸ்டிங் காட்ஸ் ப்ராமிசஸ் டிஸ்பைட் சேலஞ்சஸ். சவால்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்பின ஒரு தம்பதி. ஜெனசிஸ் 17 ஆதியாகமம் 17 பார்க்கிறோம் இதை. ட்ரஸ்டிங் காட்ஸ் ப்ராமிசஸ். அதனால தான் நான் சங்கீதா சொல்கிறேன், அட் எனி காஸ்ட், எவ்வளோ சேலஞ்ச் இருந்தாலும் we should not lose hope in the promises of God. வாக்கு தத்தங்கள் மேல் நம்பிக்கை போயிடக்கூடாது. அடுத்தது ரூத் அண்ட் போவாஸ். ரூத் 4 பார்க்கிறோம், ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ரிடம்ஷன் இன் மேரேஜ். மீட்பு, திருமணத்தின் மூலமாய் பெரிய மீட்பு நடக்குது. அதுவும் ரூத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது உங்கள் திருமணங்களில் நடப்பதாக நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது நம்ம திருக்குடும்பம் பார்த்தோம்ல, மேரி அண்ட் ஜோசப். ட்ரஸ்டிங் த பிளான் ஆஃப் காட் ஃபார் தர் ஃபேமிலி. அவங்களுடைய திருமணத்திற்கு, அவங்களுடைய குடும்பத்திற்கு கர்த்தருடைய திட்டத்தை முழுமையாய் நம்பி வாழ்ந்தார்கள். அப்படிதான் வாழணும். எப்படி? அபிரகாமை போல, சாராளை போல, போவாஸ் ரூத்தை போல, மேரி மாதா மரியாள் யோசேப்பை போல. நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. தாவீதுடைய குடும்பம் பாவம், நிறைய மனைவிகள் இன்னொருத்த மனைவியை அபகரிக்க நினைக்கிறது, இதெல்லாம் பாருங்க ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் ஏலியோட குடும்பம், ஃபெயிலியர் இன் disciplining the children led to the downfall of Eli's family. ஏலி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவனுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியல அவனால் ஒழுங்கா. அதனால தான் சாமுவேலோட என்ட்ரியை உண்டாகுது. ஸோ நல்ல குடும்பத்தை கொண்டு வரணும். நம்ம குடும்பம் ஒரு கெட்ட எக்ஸாம்பிளாக இருந்துடக்கூடாது. பின்வருகிற தலைமுறை வாழ்ந்தா பிருத்திவி தாத்தா போல, சங்கீதா அப்பத்தா போல, ஆட்சி போல அப்படி இருக்கணும் அப்படின்னு பின்னாடி வருகிற தலைமுறை நம்மளை பார்த்தோன்னு சொல்லணும். நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவானுங்கன்ட்டு. அப்போ பேரெல்லாம் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சுக்குவாங்க. பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா சங்கீதான்னு வச்சுக்குவாங்க, ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தா பிருத்திவின்னு வச்சுக்குவாங்க. நம்ம ஃபோட்டோ நம்மளுடைய சிலையெல்லாம் வைப்பாங்க, கும்பிட்றதுக்கு இல்லை, ஞாபகார்த்தமாக. என் தாத்தா இப்படி இருந்தார், இதான் விசுவாசிச்சார். எவ்வளோ பேர் அவரை ஏளனமாக பேசினாங்க, அவங்க 2 பேரையும். எவ்வளோ பேர் அவளை விமர்சனம் பண்ணாங்க, ஆனாலும் விசுவாசத்தில் நின்னாங்க, சாதிச்சாங்க, இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், the righteous will be remembered forever. நீங்களும் அப்படி தான் இருக்கணும்னா நாங்கள் விரும்பி ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கிருபைகள் பெருகட்டும், தயவு பெருகட்டும், இரக்கம் பெருகட்டும். இந்த வருஷத்துடைய நிறைவில் வந்து நிற்கிறோம் நானும் எங்கள் மக்களும். கர்த்தாவே உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, சகாயரா இருங்க, சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தை நடத்த பலனை கொடுங்க ஆண்டவரே. தயவை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. கிருபைகள் பெருகட்டும், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிருபை பெருகட்டும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்தி இந்த வருஷத்தை வெற்றிகரமாக எங்களை வாழ வைத்தீரே. புது வருஷத்துக்குள்ள எங்களை வெற்றிகரமாக வாழ வைங்க. பாவங்கள் அணுகக்கூடாது, சாவைகள் அணுகக்கூடாது ஆண்டவரே, வியாதிகள் அணுகக்கூடாது, பலவீனங்களை அணுகக்கூடாது. கர்த்தர் உதவி செய்வீரா, பலப்படுத்துவீரா. இரவு நடக்க போகிற எல்லா ஆராதனைகளிலும் கர்த்தருடைய கரம் எல்லா சபைகளிலும் இருக்கட்டும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற எல்லா இடத்திலும் கரம் இருக்கட்டும். அற்புதங்களை செய்யுங்க. நல்ல ஆசீர்வாதமாக புது வருஷத்துக்குள்ள செல்ல உதவி செய்யுங்க. எங்க சபையில விசேஷமா JJCF நடக்கிற இரவு ஆராதனை வெற்றிகரமாய் அமையட்டும். மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீரா. தேவ தயவும் தெய்வீக இரக்கமும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுவோம், ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மாறாதே. ஆமென். So dear people, God first. கர்த்தர் முதலாவது, இரண்டாவது குடும்பம். ஆமென். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், நமக்கு நம்முடைய
பிள்ளைகள், பிறகுதான் சபை ஊழியங்கள் எல்லாம். குடும்பத்தை கலைக்க பிசாசு எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணுவான், அப்படியே விழுங்கலான்னு வருவான். ஆனால் விடவே கூடாது. ஆமென். ஜெயிக்கிறோம், முன்னேறோம். புது வருஷத்துக்குள்ள குடும்பமாய் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். நல்ல சந்தோஷமான நாட்கள், சந்தோஷமான காரியங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். சந்தோஷமா இருங்க, நல்லா ஊழியம் பண்ணுங்க, நல்லா ஆத்மதாயம் பண்ணுங்க. பலருக்கு இந்த வீடியோகளை ஷேர் பண்ணுங்க. பலர் கர்த்தரை குறித்து தெரிந்து சந்தோஷமாய் களி கூறுவார்களாக. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள். இன்றைக்கு இரவு ஜெபமே ஜெயம் கிடையாது. நம்ம எல்லாம் சபைகளுக்கு சென்று நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாளை காலை மீண்டுமாய் சந்திப்போம். Till then, God bless you and again we wish you a wonderful new year to our dear people. Advance Happy wishes. New Year. இந்த நாள் விட்டுறாதீங்க. இந்த நாளில் நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் முடியறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ பீப்புள். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஸோ மச். மீண்டும் நாளை காலையில் சந்திப்போம்.